1948 சிலோன் தீவு வெள்ளையர்கள்டேந்து விடுதலை பெற்று ஸ்ரீலங்கான்னு புது நாடாக உருவாகுது. ஆட்சி அதிகாரம் மொத்தமும் சிங்களவர்கள் கைக்கே போகுது. அந்த காலகட்டத்தில் படித்த நாகரிகம் பெற்ற மக்கள் பெருவாரியாக தமிழர்களாகவே இருக்காங்க. தமிழர்களினுடைய இந்த வளர்ச்சியும் மேன்மையும் சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு பெரும் வைத்தெரிச்சலை உண்டு செய்யக்கூடிய விஷயமாகவே இருந்துச்சு. அதன் நீட்சியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யுனைடெட் நேஷனல் பார்ட்டியும் ஒன்று சேர்ந்து தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வரவிருந்த நாசகர சட்டம் தான் சிங்களா மட்டும் சட்டம். இந்த சட்டத்தினுடைய சரத்தானது கட்டாயம் சிங்கள மொழி புலமை உள்ளவர்களுக்கே அரசு வேலைவாய்ப்பு, உயர்கல்விக்கான இடம் மற்றும் ஓட்டுரிமை. ஓட்டுரிமையை இழந்த ஒரு இனம் எப்பேற்பட்ட அழிவுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது இந்த ஆவண தொகுப்போட இறுதியில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. தமிழர்களுக்கு எதிரான இத்தகைய நாசகர திட்டம் அமலுக்கு வரக்கூடாதுன்னு கடுமையான அறவழி போராட்டத்தை முன்னெடுத்த நபர் தான் வழக்கறிஞரும் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினரும் 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இலங்கை தமிழர் கட்சி தலைவருமான தந்தை செல்வா என்கிற எஸ்கேவி செல்வநாயகம் அவர்கள். இவருடைய தொடர்ச்சியான அறவழி போராட்டத்தை உதாசீனப்படுத்திய சிங்கள அரசு 1956 ஜூன் 5ஆம் தேதி பண்டாரநாயக்க ஆட்சிக்கு கீழே சிங்களம் மட்டும் சட்டம் தமிழர்களுக்கு எதிராக அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை எதிர்த்து இலங்கை பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராடிய இலங்கை தமிழர் கட்சியினர் மீது சிங்கள இனவெறியர்கள் கற்களை குண்டு அடித்து அவங்கள அந்த இடத்துல இருந்து துரத்தி அடித்தாங்க. அத்தோடு நிற்காம கொழும்புல வாழ்கிற தமிழர்கள் மீதும் வன்முறையானது கட்டவிழ்த்து விடப்பட்டது. தலைநகர் கொழும்புல தமிழர்களோட சொத்துக்கள் பெரும்பாரியாக சூறையாடப்பட்டுச்சு. கலவரம் நாடு முழுவதும் அரங்கேறிய அன்றைய தினம் மட்டும் தமிழர்களுக்கு எதிராக சிங்களவர்கள் கொலை, கொள்ளை, பாலியல் அத்துமீறல்னு மனிதாபிமானமற்ற போக்கில் இறங்கினாங்க. சத்தியாகிரகவாசிகள் மீதும் வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. கொடூரத்திலும் கொடூரமாக அம்பாறையில் 100க்கும் அதிகமான தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட்டாங்க. அதன் நீட்சியாக 1961 சிங்களம் மற்றும் சட்டத்துக்கு எதிரான ஒத்துழையாமை போராட்டத்தில் சத்தியாகிரகவாசிகள் ஈடுபட்டாங்க. 3 மாத காலம் வெற்றிகரமாகவே அந்த போராட்டம் நடந்துச்சு. ஆனால் ஈவு இறக்கமில்லாத சிங்கள அரசு ஆகஸ்ட் 18, 1961 அன்னைக்கு இராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டாங்க. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற பகுதிகளில் அமைதியாக போராடிய மக்களை கண்மூடித்தனமாக இலங்கை இராணுவம் சுட்டு வீழ்த்துச்சு. இதில் 300க்கும் அதிகமான மக்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கானோர் படுகாயமடைஞ்சாங்க. ஐக்கிய தேசிய கட்சி, இடதுசாரின்னு பலதரப்பட்ட சிங்கள கட்சிகள் ஆண்டும் தமிழர்களுக்கான சம உரிமையும் நீதியும் மறுக்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அதே சமயம் தமிழர்களுக்கு எதிரான கொலைவெறி தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே காணப்பட்டுச்சு. இந்த நிலையில தான் அப்போ மாணவர்களாக இருந்த மாணவ அமைப்பினர்களுக்கு தந்தை செல்வாவினுடைய அறவழி போராட்டத்தில் நம்பிக்கை தளர்ந்து காணப்பட்டுச்சு. அதனால் மே 14, 1972 உருவான இயக்கம்தான் தமிழ் மாணவர் பேரவை இயக்கம். இந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அங்கொன்று இங்கொன்றுமா ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த தமிழ் மாணவர் பேரவை இன்னும் வீரியமான இன விடுதலைக்கான விடுதலை இயக்கமாக போராட தூண்டிய சம்பவம் 1974 ஜனவரி 9 அன்னைக்கு நடந்துச்சு. அன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் நடந்த உலக தமிழாராய்ச்சி மாநாடு கடைசி நாள் அன்னைக்கு கூடியிருந்த 1000க்கும் மேற்பட்ட தமிழர்களுக்கு எதிராகவும் போலீஸ் தடியடி, துப்பாக்கி சூடு இலங்கை இராணுவத்தாலும் போலீஸாலும் நடத்தப்பட்டுச்சு. வன்முறை ரொம்ப பயங்கரமாகவே கட்டவிழ்த்து விடப்பட்டுச்சு. விளைவு 500க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அதிகமானோர் கொல்லவும் பட்டாங்க. இந்த கோர நிகழ்வினுடைய வடுவானது அன்னைக்கு அந்த தமிழ் மாணவர் பேரவை அமைப்பில் இருந்த 16 வயசு பையனோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தது. அந்த இயக்கத்தில் அவர் தான் மிகவும் வயசு கம்மியானவராக இருந்தார். எல்லோரும் அவரை ஆசையாக தம்பின்னு கூப்பிட்டாங்க. அவர் தான் நம்ம தமிழின தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள். ஆயுதம் தாங்கிய ஈழ விடுதலை போராட்டத்திற்கு முன்னாடி தமிழர்கள் தங்களோட உரிமைகளுக்காகவும்
தாங்கள் இழந்த உடைமைகளுக்காகவும் 30 ஆண்டு காலம் சிங்கள அரசுக்கு எதிராக மேற்கொண்ட அறவழி போராட்டத்தை பற்றி நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க மறக்காமல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை விடுங்க. மேலும் இது போன்ற காணொளிகள் வருவதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்த காணொளி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.